தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நான் டெக் வீடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபிலிப்ஸ் ட்ரிம்மருடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. ரீசெண்டாக ஷாமிலிருந்து எம்ஐ ட்ரிம்மர் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. பட் அதுக்கு காம்படிஷனாக ஃபிலிப்ஸ் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள், இந்த ஃபிலிப்ஸ் ட்ரிம்மரை பற்றின அன்பாக்சிங் ரிவ்யூ முடிஞ்சால் கொடுங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதோடைய அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். தவிர இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ட்ரிம்மர் உண்மையிலேயே எப்படி இருக்குது, ஃபிலிப்ஸ் தரப்பு வந்து ஒரு சாம்பாக பார்க்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசைக்ளிங் பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. உள்ள நமக்கு யூசர் மேனுவல் இருக்குது, வாரண்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 வருஷத்துக்கான வாரண்டி இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய ப்ராடக்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 1 வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ மொத்தமாக 3 வருஷத்துக்கான வாரண்டி. இந்த பர்டிகுலர் பாக்ஸ்குள்ளேயே நமக்கு சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு கேரிங் பவுச்சும் இருக்குது ட்ரிம்மரை போட்டுக்கிறதுக்கு. ப்ளஸ் ஒரு க்ளீனிங் ப்ரஷ்ஷும் வந்து கொடுக்குறாங்க. க்யூட்டாக சின்னதாக நல்லாயிருக்கு. இந்த ட்ரிம்மருடைய பில் குவாலிட்டி பார்க்கும்போது நல்லா சாலிடாக வந்து இருக்குன்னு தான் சொல்லும். ஷேப்பும் நல்லா இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கு 210 கிராம் மட்டும்தான் இருக்குது. இந்த கோம்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நல்ல கேப்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இருக்குன்னு தான் சொல்லும். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரிம்மரில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நடுவில் வந்து ஒரு ஜூம் ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 0.5 mm 10 mm வரைக்கும் வந்து 20 ஹோம் செட்டிங்ஸை வந்து நீங்கள் வந்து மாற்றி வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே எல்இடி இண்டிகேட்டர் லைட்ஸும் வந்து இருக்குது. ஸோ இதில் க்ரீன், ஆரஞ்சு மற்றும் ரெட் இது போல் வந்து எரியும். சார்ஜிங் ஆகுது, ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. அதே போல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லோ பேட்டரின்றதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கீழே பாட்டம் சைடில் நமக்கு சார்ஜிங் போட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிம்மரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு டைட்டானியம் கோட்டட் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஷெல்ஃப் ஷார்ப்பனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த குவாலிட்டின்றது இந்த டைட்டானியம் பிளேட்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுலேயும் இந்த ட்ரிம்மர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்ல வளைவாக வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்கக்கூடிய பிளேட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் ஸ்கின்ல எந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. குத்தாது. அதே போல் வந்து அறுக்கிறதுக்கான சான்ஸும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இரிட்டேஷன் அப்படின்றது கண்டிப்பாக வந்து கிடையாதுன்னு தான் சொல்லும் என்னுடைய யூசேஜை பொறுத்த வரைக்கும். இந்த ட்ரிம்மரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, நீங்கள் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் முன்னாடி புஷ் பண்ணிங்கனாலே வந்துடும். இந்த ட்ரிம்மரில் இருக்கக்கூடிய இந்த மோட்டரெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ண முடியாது. ஜஸ்ட் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளேடு அந்த இது மட்டும் நீங்கள் கலட்டிட்டு தனியாக வந்து வாஷ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீலை யூஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுடைய செட்டிங்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் அந்த பிளேடை வந்து செட் பண்ணிக்கலாம். கோம்பை செட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லெவலில் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணும்போது உங்களுடைய பிளேடாக இருக்கட்டும், நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்கள் மீசியோ தாடியோ நீங்கள் வந்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற்போல் வந்து வச்சுக்கலாம். அப்படி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் உங்கள் ஸ்கின்ல டேரெக்டாக வந்து நான் பார்த்தீங்கன்னா கோம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்படி யூஸ் பண்ணும்போதும் எனக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் வந்து கிடையாது. ஸ்கின் மேலே வச்சு நான் பண்ணும்போது கூட எனக்கு தேவையான பர்ஃபெக்டான வந்து ட்ரிம்மிங் வந்து கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். லைனும் வந்து பார்த்தீங்கன்னா நெக் லைன்லேருந்து நீங்கள் எங்கே போடணும் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் வந்து ஈஸியாக வந்து போட முடியுது. அதிக நேரம் இந்த ட்ரிம்மரை யூஸ் பண்ணாலும் இதோடைய பிளேட்ஸ் வந்து ஹீட்டப் ஆகிறது கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் ட்ரிம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏரெல்லாம் வந்து புல் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஃபீலும் வந்து கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ட்ரிம் வந்து பண்ண முடியும். ஃபிலிப்ஸ் ட்ரிம்மர் அப்படின்றது ஒரு சாலிடான ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். நான் என்னுடைய பிரைமரி ட்ரிம்மராக முன்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்ததும் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் ட்ரிம்மர் தான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாடல் லான்ச் ஆனதுலேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக திரும்ப இன்னொன்று வந்து வாங்கினேன் என்னுடைய கசனுக்காக. அதுவும் வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருந்துட்டு இருந்தது. ஓவராலாக இந்த ட்ரிம்மர் நான் சஜஸ்ட் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் 1 ஹவர்லேயே சார்ஜ் போட்டாலே போதும், ஃபுல் சார்ஜ் ஆகிடும். 60 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரிம் பண்ண முடியும். கூடவே ஒருவேளை சார்ஜ் காலி ஆகிடுச்சினாலும் 10 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். டேரெக்டாக பவர்லேருந்தும் வந்து நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணலாம். ஸோ இது போல் செம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மோட்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மோட்டர். பாருங்க, சவுண்ட் கேட்குதா? அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மோட்டர். ஜஸ்ட் நீங்கள் வச்சு எடுத்தீங்கனாலே போதும், ஈஸியாக வந்து ட்ரிம் பண்ணிடுது. அதே சமயத்தில் நமக்கு ஸ்கின்ல இரிட்டேஷன் வந்து கிடையாது. கையில் பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. ஸோ இந்த ட்ரிம்மர் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நானும் 100% வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை நிறைய விஷயங்களை சேர்த்து 3 இயர்ஸ்க்கான வாரண்டியோடு சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ இந்த ட்ரிம்மருக்கும் நம்ம ஏற்கனவே போட்ட எம்ஐ ட்ரிம்மருக்கும் கம்பேரிசன் வேணும் அப்படின்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், ஓட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ரெண்டுத்தும் சைட் பை சைடாக வச்சு எது நல்லா இருக்குன்றதை உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.